அன்பினிய உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனியனாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எந்தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே நல்ல அழகான காலநிலை சூரிய பகவானை வாழ்த்தி வணங்கியபடியே 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 மற்றொரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் தொகுப்போடு தவமலர் கல்விராஜனக்கா அவர்களிடையே காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு இளையோர்களின் நிகழ்வு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் 10 மணிக்கு கவிதை நேரம் இரா விஜயகுரி அவர்கள். தொடர்ந்து பகுதி 2 சிவதர்சனி ராகவன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போல இன்று 5 மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும். ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். வணக்கம் தமிழக்கா, வாங்க. அவரை வீட்டு ஐஸ்கிரீம் பேன் வந்ததோ? ஹலோ, எங்க ஒரு சத்தத்தை காணும். ஹலோ, வணக்கம். நான் தவமலர் வணக்கம் தான் இருக்கா. அவர் ஃபோன் வந்துட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் நாங்கள் ஏதோ நின்றுட்டு வரேன். இல்லை நிற்கிறார். மியூட் பண்ணிட்டேன், அதான் அவ. தவமலரக்கா வணக்கம். வணக்கம் வாணி. சிந்தனைக்கு பாலன் வேலுப்பட்டலை அவர்கள் உங்கள் சிந்தனையற்றார்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன். எப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி, நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே முதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் குடும்ப அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாவுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி கொண்டு சகோதரி. அதிலிருந்து இதனுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்ச தொடர் இலக்கம் 468 சொல்லிக்கொண்டு வழங்க போல புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 30 40 முடிய. புதிய ஏற்பாட்டில் 87வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் இயேசு இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா?
சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் கண் முன்னே நீதானே, நானே உன்னை உருவாக்கினேன். என் கண் முன்னே நீதானே, நானே உன்னை உருவாக்கினேன். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. ஆமென். மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளேன் உன்னை, எனக்கே நீ சொந்தம். விலை கொடுத்து வாங்கியுள்ளேன் உன்னை, எனக்கே நீ சொந்தம். எனக்கே நீ சொந்தம். மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பான இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொண்டான செலுத்துவன் ராஜா. சோத்திரம் தகப்பனே, மற்றும் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் ராஜா எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துவன் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாவங்களை கழுவி ஆசிரியமைக்காவன் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நான் செலுத்துகிற தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, அனைத்து குடும்பங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ஆசீர்வதித்து எடுத்து கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நினைச்சு தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக இந்தந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம் அனுவினாடியும் அவரோட கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்து குழந்தை பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோய்களை ஏற்படாமல் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக வேலி அடைத்து வினாடியும் பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து பரமைக்காவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கொடான கொடி அனுசரித்து வந்த அப்பனே. சோதரன் ராஜா. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் வினாடியும் பாதுகாப்பின் கரவர்கள் செல்லுமெல்லாம் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்த கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக அனுசரித்து தகப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த சொல்லி இயேசு நாமத்தில் அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு
விடைபெறும் சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. நலமாக வணக்கம். இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தவக்கால சிந்தனை தொடரன் 1805. தவக்காலம் பின்வரும் வியாழனாகும். இன்று திரு அவை புனித கொலெட் அவர்களை நினைவு கூறுகின்றது. இத்தவக்காலம் ஒப்புரவின் காலம், மீட்பின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். இன்றைய தவக்கால சிந்தனையாக ஜோவேல் ஆகமத்தில் இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகின்றேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிடு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாகவே அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கின்றேன். நீயும் உன் வழித்தோன்றர்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் என்கின்றார் நமது ஆண்டவராகிய இறைவன். இது கிறிஸ்து ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தவக்கால பாடலாக கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. பாசத்தை வளர்த்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. துயர் வீசிடும் புயலும் வெகுண்டலும் அலையும் அமைந்திட பணிப்பாய் இறைவா, 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 இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா, இறைவா, இறைவா. வாழ்த்தொலியாக மரணாத்தா மரணாத்தா, மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கின்றார் ஆண்டவர். மரணாத்தா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 25 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை அழைத்து கூறியதாவது, மனுமகன் பாடுகள் பலபடவும் மூப்பராலும் தலைமை குருக்களாலும் மறைநூல் அறிஞராலும் புறக்கணிக்கப்பட்டு கொலையொன்று 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்றும் சொன்னார். அவர்கள் எல்லோரையும் பார்த்து, என்னை பின் செல்ல விரும்புகின்றவன்
தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகின்றவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்ளுவான். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னையே பாழாக்கினால் பயன் என்ன? தனக்கே கேடு வருவித்தால் பயன் என்ன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னையே பாழாக்கினால் பயன் என்ன? தனக்கே கேடு வருவித்தால் பயன் என்ன என்ற வார்த்தையை இன்றைய நாளிலே நாம் மூலப்பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தை தான் புனித சவேரியாரை புனித இன்னாசியார் மூலமாக தேர்ந்து கொள்ளப்பட வைத்தது. இந்த வார்த்தையை அடிக்கடி அவர் தன்னுடைய மறைவுரைகளிலே கூறிக்கொண்டிருப்பார். புனித சவேரியார் கோவா மண்ணிலே அவர் வீட்டிருந்த காலத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த கோவா நகர மக்களை தன்பால் தன்னுடைய நற்செய்தியின் பணியை அவர்கள் பால் ஈர்க்கச் செய்தார். இன்றைய நாளிலே நாம் பிரதானமாக பார்க்கப்பட வேண்டியது தவக்காலத்தின் முதல் வாரத்திலே, அதாவது தவக்காலத்தின் விபூதி புதனின் பின்வரும் வியாழன் நாளிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே பொதுக்காலம் முடிந்து தவக்காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே இந்த காலம் நமக்கு பயனுள்ளதும் நிறைவுள்ளதுமாயிருக்க நம் இதயத்தை தூய்மைப்படுத்தி இதயத்தை கடினப்படுத்தாமல் இறைவன்பால் நமது சிந்தனையை, நமது ஆன்மீக தேவையை நாம் தேடுவோம். ஆண்டவர் இயேசுதான் எப்படியெல்லாம் பாடுகள் பட இருக்கின்றார் என்பதை அறிந்திருந்தார். அதை தம் சீடர்களிடம் அவரே எடுத்துக் கூறுவதை நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். தன் பாடுகளை அறிந்த ஆண்டவர் தன்னை பின்பற்றுவோரும் பாடுகளின் பாதையை கடந்துதான் வர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தன்னலம் துறந்து சிலுவையை நாள்தோறும் சுமந்து தன்னை பின்பற்ற அழைக்கின்றார். ஆம், கிறிஸ்தவ வாழ்வையும் சிலுவையையும் நாம் பிரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. நம்முடைய நலனுக்காக நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார். ஆனால் அவர் விரும்பும் மகிழ்ச்சி சில ஆண்டுகால மன்னக வாழ்வோடு முடிவல்ல, அது நித்தியத்துக்குள்ளானது. பெரும் வேதனையை பொருட்படுத்தாது ஒரு குழந்தையை உலகில் மகிழ்வோடு பிறக்கச் செய்யும் தாயைப் போல் இயேசு தன் பாடுகளை பொருட்படுத்தாது மகிழ்வோடு சிலுவைச்சாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். விண்ணகத்தில் நம்மை பிறக்கச் செய்ய பாடுகள் ஏற்று பரமன் பின் செல்ல இந்த தவக்காலத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். பின் செல்வோமா என்ற வினாவோடு இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாள் தவக்கால சிந்தனையை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சகோதரி திருமதி கல்விராஜன் அவர்களுக்கும் சிறந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களுக்கும் சிறப்பான காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய தினம் மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையை. மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து ஜெயானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தகுனர் கல்விராஜன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமூன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை கிரேசாசிரியருடன் கூறிக்கொண்டு நான் ஜெயமதி ஜானடேஸ். இன்று தமிழ் விபூதி திருநாள் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது ஆக்கம் 872. கிறிஸ்தவ நச்சிந்தனை. தவக்காலம் என்பது ஒரு அருளின் காலம். தவக்காலம் இது அருளின் காலம். இறையன்பை உணரவும் அதை அனுபவிக்கவும் கிடைத்த உன்னத காலம். கிறிஸ்தவர் நம்மை புடம்போட மீண்டும் ஒரு தவக்காலம். கிறிஸ்துவில் வாழவும் அவரில் வளரவும் அந்நியாம் திருச்சமை எமக்கு தரும் வரப்பிரசாதம்தான் இந்த தவக்காலம். மண்ணால் உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான். ஆகவே சுபம் தவம் இரக்க செயலனூடாக மனம் திரும்பி நற்செய்தியை நம்பும்படி அழைப்பு விடுக்கும் விபூதி புதனுடன் ஆரம்பமாகின்றது. இத்தவக்காலமானது 40 நாட்கள் பயணித்து இயேசுவின் பாஸ்காவில் நிறைவடைகின்றது. இத்தவக்காலமானது இயேசுவின் மீட்பு திட்டத்தை அறியவும் விசுவசிக்கவும் புதிய திருவழிபாட்டு காலமானது துணை புரிகின்றது. இறைவனின் மீட்பு திட்டத்தை ஏனைய அருட்சாதனங்களூடாக நாம் அறியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பினும் இத்தவக்காலமானது மிகவும் சிறப்பானது.
இது ஒரு வெறும் சிந்தனையாகவோ அல்லது வெறும் விழாவாகவோ இல்லாமல் இது ஆட்தன்மை உடையதாக காணப்படுகின்றது. அது இயேசுவில் பிரதிபலித்தது. மனுக்குலத்தின் மீட்பிற்கான இறையன்பு இன்று அருட்சாதனங்களாக திருச்செயல் அடையாளங்களாக காணப்படுகின்றது. வருடம் முழுவதுமான வழிபாட்டில் இயேசுவின் பாஸ்கா மறைபொருளான பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பு என்பவற்றை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். செபிக்கவும் ஒருத்தருள் செய்து இளையுடன் பகிர்ந்து கொள்ளவும் கிறிஸ்தவர்களாயும் ஒவ்வொருவரையும் இப்புண்ணிய காலம் அழைக்கின்றது. மனைவரையும் கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்தி அவரில் வாழ்ந்து எல்லோரிடம் மகிழ்ந்திருக்க இக்காலம் வழி சமைப்பதாக. இத்தவக்காலம் எல்லோருக்கும் அருளின் காலமாக விளங்குவதாக. ஆனமும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தமன் தூவிய ஆவியுமாய் தம்மில் உறவுடன் வாழுகின்றார். திருச்சபை உறப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்துடுவார். நன்றி, வணக்கம். தோமலர் கல்விராஜன். நன்றி ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி அவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் யுவதி புதமன ஆரம்பமாயிருக்கிறது. 40 நாள் அதை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். எனவே நாம் எல்லாத்தையும் மறுத்து மற்றவர்கள் மீது அன்பாக இருந்து நமது கோபத்தை தணித்துக் கொள்வோமாக. என்றும் நாம் இருப்பவருக்கு கொடுப்பதை விட இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வோமாக. கடவுளே மது பேரன்புக்கேற்ற எனக்கு இறங்கும். மத அளவற்ற இரக்கத்துக்கேற்றவ என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலாம். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலாம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கிறது. உமக்கு எதிராக பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். என்னை நீர் ஏற்று என்னை மன்னித்திரணும். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன். என் ஆன்மாவை எழுப்பினேன். உம்மை நம்பி வாழ்கின்றேன். உம்மை நம்பி வாழ்கின்றேன். நம்பினோரவரும் இம்மையில் பகைவரணம் செய்ய என்றுமே விடாமல் காத்திடுவீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி நம் ஆன்மாவை எழுப்பினோம். நம் ஆன்மாவை எழுப்பினோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். அனைவரும் நீங்களும் அனைவரும் கேட்க வேண்டும். திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளில் எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1617 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன?
இழப்போர் காத்துக்கொள்வர், காத்துக்கொள்வோர் இழப்பர் என்ற வாழ்வியல் முரண்பாட்டு மெய்மை ஒன்றை இன்று எடுத்துரைக்கின்றார் இயேசு. நம் வாழ்வில் நடப்பது என்ன? பணம் சேர்க்க வேண்டும், வசதிகளை பெருக்க வேண்டும் என கடுமையாக உழைக்கின்றோம். ஆனால் அதன் பின் என்ன நடக்கின்றது? நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா என்பது கேள்விக்குறிதான். மன வாழ்வில் முறிவுகள், சந்தேகங்கள், நிறைவேற்ற மனவாழ்வு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில் உறவில் விரிசல், இவற்றால் இன்று பல குடும்பங்களின் நிலை, செல்வம் வசதிகள் இருந்தும் வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவிக்க இயலாமல் தவிக்கின்றனர். இன்றைய இறை வார்த்தை சொல்லும் செய்தி இதுதான். அனைத்து வசதிகளையும் தமதாக்கிக் கொண்டு வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இன்றி வாழ்வதால் என்ன பயன்? எதையும் சேகரிக்க வேண்டும் என்ற நுகர்வு கலாச்சார நாட்களில் நாம் வாழ்கின்றோம். இதற்கு மாறாக ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் இயேசு வாழ்வில் நாம் சிலவற்றை இழக்க துறக்க முன்வர வேண்டும் என்று கூறுகின்றார். முதலில் சிறியவற்றை துறக்க நாம் முன்வர வேண்டும். சிறிய இன்பங்கள், கேளிக்கைகள், உணவுப் பொருட்கள், பிறருக்காக நமது நேரம் என சிலவற்றை இழக்க நாம் கற்றுக்கொண்டால் பெரியவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்வு என்பது பல நல்ல முடிவுகளையும் சரியானவற்றையும் தேர்ந்தெடுப்பதில் தான் அடங்கியுள்ளது. நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோமோ அதை பொறுத்தே நம் வாழ்வும் அமைகின்றது. நன்மை தீமை, வாழ்வு சாவு, ஒளி இருள் இவற்றுக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் எளிதானதையா நிலையானதையா தேர்ந்தெடுக்க போகின்றோம். நிலையானது நமக்கு சவால் நிறைந்த பயணமாக இருக்கும். எளிதானது நமக்கு போலி களிப்பை உண்டாக்கும். அதனால் தான் இயேசு கூறுகின்றார், நிலை வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகலானது. நன்மையை, வாழ்வை, ஒளியை தேர்ந்தெடுப்பவர்கள் இயேசுவை பின்பற்றுகின்றனர். இயேசுவை பின்பற்றுவோர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகின்றனர். நம் மனம் இடம் கொடாத போதும் இயேசுவுக்காக நாம் வலிந்து தியாகம் செய்யும் ஆசைகளே நாம் சுமக்கும் அன்றாட சிலுவைகள். இவ்வுலக வாழ்வில் இழக்கின்ற போது நிலை வாழ்வில் அனைத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எனவே சிலுவை என்னும் சுமைகளை சுகமாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ, உலகமே 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 உலகமே, அன்பினை வளர்க்கும் சிலுவையிடு, உன் பண்பினை உயர்த்திடும் சிலுவையிடு, உண்மைக்கு சான்றாம் சிலுவையிது, உண்மைக்கு சான்றாம் சிலுவையிது, பல திண்மைக்கு மருந்தாம் சிலுவையிது, சிலுவையிது 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 சிலுவையிது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ, உலகமே 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 உலகமே. திருமதி உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்த சிறப்பு மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி இந்த கால நாட்களிலே எங்கள் மனதை நாங்கள் எளிமையாக்கி கடினமானவைகளை எல்லாம் நாங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். அவர்களே நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அனைத்து கிறிஸ்தவ சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி, டர்ஜினிசன் அவர்களே பொது சிந்தனை தர போறீங்களா? இனிய உற்சாகமான காலை வணக்கம் மணிமோகன் அவர்களுக்கும், தமிழர்கள் ராஜன் அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பொது சிந்தனையாக நிச்சயமாக தருகிறேன் தமிழ் ரெண்டி. எப்படி எழுந்த ஒண்ணு எனக்கு வந்த சிந்தனை, ஓடும் வாழ்க்கையில இலகுவாக இருக்க கூடிய பக்கங்களை தான் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். அது முக்கியமா உடனடியா குசினிக்கு ஓடுற பக்கம். அது வந்து
எப்படி எல்லாம் இலகு ஆக்க முடியுமோ சாப்பாடை சூடுவாக்க அடுப்பை போட்டு சட்டி எடுத்து வச்சு ஒரு ஹப் எடுத்து கிராண்டா அது கிராண்டாண்டு தண்ணி எடுத்து கலவை எல்லாமே செலவாகும். ஆனா நாங்க இன்று நெவிசந்தி இந்த சிந்தனையை பார்த்தப்போ அதுவும் அந்த சம்பந்தமாகவே வந்திருந்தது. எதுக்காக ஓடுறோம் ஏன் ஓடுறோம் என்று தெரியாமலே இந்த நகர்ற வாழ்க்கையில எதை சுலபப்படுத்திக் கொள்ளலாம், எங்களுடைய வாழ்க்கையானது எதுவானது என்று தெரியாமலே எது சரியானது என்று தெரியாமலே நாங்க துரிதப்படுத்தி கொள்றதுக்காக துரித உணவுகளையும் துரிதமாக்கி கொள்றதால இந்த உதாரணத்துக்கு மிக்ரோவெல் போன்ற அந்த உணவு இயந்திரங்களையும் எடுத்து நாங்க இலகுபடுத்தி கொள்றோம். அப்படி இல்லாம எங்களுடைய பக்குவம், எங்களுடைய அறிவு, எங்களை சார்ந்தவர்கள் உள்ள பயன்பாட்டில அவர்கள் அடைகிற நன்மைகளை பற்றி அவர்கள் சொல்வார்களா இருந்தால் நாங்களும் எது சரியென்று எடுப்போமா இருந்தால் அப்படியான பொருட்களை தவிர்த்து கொண்டு எங்களுக்கு எது தேவை, ஒரு 4 பேருக்கு தான் சாப்பாடு வீட்டுல குறைந்தது, இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு, எனக்கும் மனசு இது மாதிரி இருக்கிறவைக்கு இதுலயும் துரிதம் என்று சொன்னா இனி அங்கே ஓடுறது நாங்கள் என்ற மாதிரி. அப்படி இல்லாம எது சரி எது பிழை என்று அன்று தொட்டு வாழும் வாழ்க்கையை மனதில வச்சு இலகுவாக 2 பேருக்கு தானே இதுக்கு என்னத்துக்கு வளவு செய்ய வேணும் என்று அந்த கடின உழைப்புக்குள்ள போகாமலும் துரிதப்படுத்துற இதுக்குள்ள போகாமலும் எவ்வளவு எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவை சரியாக எடுத்துக்கொள்றோமோ அந்த அளவுக்கு நேரம் பார்க்காம எங்களுக்கான உடல் உறுப்புக்கான தேவையான உணவை சரியான விதத்துல கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்குள்ள வந்தது. அதே நேரம் இன்று காலையில் ஒரு கேட்ட பாடல் வரி, போகும் பாதை தூரமில்லை, வாழும் வாழ்க்கை பாரமில்லை, சாய்ந்த தோள் கொடு இறைவனுந்தன் காலடியில், இருள் விலகும் அக ஒளியில், அன்னம் பகிர்ந்திடு அன்னம் பகிர்ந்திடு என்ற பாடல் வரி என்னுடைய மனதையும் தொட்டிருந்தது. இந்த சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்ததில் மிக மகிழ்வடைகிறேன். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம் தர்ஜினி. மிக சிறப்பான உண்மையாக வாழ்க்கைக்கு தேவையானதுதான் நாங்களும் இனி திரும்பிக் கொள்ளத்தான் வேணும். நாங்களும் என்று சொல்றதை விட நான் அந்த பஞ்சி பட்டு எப்பயும் செய்து வச்சுட்டு செய்கிறத ஆனா இப்போது நிறைய திரும்பி இருக்கிறேன். அந்த பாமுகம் கேட்ட போது அது கேட்டு அது தெரிந்தும் அது ஒரு பஞ்சியம் தான். ஆனா இப்போது அதெல்லாம் சரியாக செய்வதற்கு முயற்சி செய்துள்ளேன் என்று உங்கள் சிந்தனைக்கு பதிலாக கூடி வாணி. அதே நேரம் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனையில நான் நினைக்கிறது காரணமா இந்த வாணிமோகன் அவர்களுக்கும் தாமதத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வாணி, உங்களிடம் தருகிறேன். நன்றி வாணி, நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, இப்போ தர்ஜினி அவர்களது கேள்வி, இந்த மைக்ரோவேவை நாங்கள் ஏன் பயன்படுத்த வேணுமென்றது தானே? ஆமாம். அப்போ இப்போ வேலைக்கு போபவர்களுக்கு அது இலகுவா இருக்கா இல்லையா? வேலையால வந்தவர்களுக்கு அது. ஆனால் உண்மையில் இப்போ ஆரம்பத்தில் சொன்னார்கள் தான் இது வைக்கக்கூடாது அது வைக்கக்கூடாது. உண்மையிலே எதுவும் தான் இப்போ ஏஆஃப்ரையர்ன்னு ஒன்று வந்திருக்கு, சரியா? இப்போ மைக்ரோவேக்கில் பாரதூர் வைக்கலாம், ஏஆஃப்ரைக்கில் நீங்கள் எல்லாம் செய்யலாம். சிக்கன் எல்லாம் அப்படியே வாங்கி உடனே மேரினேட் பண்ணி உடனே செய்து எல்லாம் நல்ல முரண்டு வடைகடி எல்லாம் வச்சா வரும். ஆனால் இப்போ அன்றைக்கு ஒரு இளையர் வந்திருந்தார். அவர் கேட்டார், இது நல்லா இருக்கு இதை விட, ஆனால் எங்கட நாட்டில் இன்னும் இது பெருசாக பாவிக்க துவங்கலை வீட்டுகள் அப்படின்னு சொன்னார். இளையவற்ற பேர் கூட சொல்லலாம் நீங்க. தினா, சரியா? தினா வந்திருந்தார். அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வடையை கொண்டு சுட வைக்க அப்படி முரண்டு வருது, சிக்கனை சுட வைக்க வருது. அப்போ பெரிய ஆச்சரியம். சொன்னால் இனி எங்கட நாட்டில் பெருசாக நான் வீட்டெல்லாம் காணல, ஆனால் இது அந்த மாதிரி இருக்குது, சூப்பரான விஷயமா இருக்குது அப்படின்ட்டு திரும்ப அவரே கேட்டார், இப்படி இது இலகுவாக இருக்கும் ஆனால் எலக்ட்ரிசிட்டி கூட வருமானு கேட்டேன். நான் உண்மையிலேயே அது கூட. இப்போ இது வேலையை இலகுவாக்குது, ஆனால் பின்னாடி பார்த்தா உண்மையில் நீங்கள் அவன் மைக்ரோவேவ் விட இதுக்கு கூட இருந்தால் அது குயிக்காக அவங்களுக்கு தருது சூடாக்கி. அந்த ஏர்ஃப்ரையர்ன்றது அதங்கால இருக்க தெரியல. அப்போ அதுக்குள்ளே வச்சுட்டு மைக்ரோவேவ் ஆகித்தான், ஆனால் குயிக்காக எல்லாமே அப்படி. அன்றைக்கி இப்போ இளையவர்களை தனியே இருக்கிறவர்கள் யூனிவர்சிட்டி அப்படி இப்படின்னு சமைச்சிருக்கிறார்கள். ஒரு சிப்ஸை வாங்கி அதுக்குள்ள வச்சு விட வைக்கிறது, ஒரு சிக்கன் காலை வாங்கி அதுக்குள்ள மேரினேட் பண்ணி அதை வச்சு விடுறது மிக இலக்கு. ஆனால் எலக்ட்ரிக் உண்மையிலே கூட அதுக்கு எல்லாத்தையும் விட. அப்போ நான் அப்படி தான் ஒண்டை இழந்தா தான் ஒண்டை பெறலாம்.
அதான் உண்ட இழந்துதான் உண்டப்புறம். வழி இல்லாம வழி இல்லையாட்டு நடமுறை சொல்லுவார் தானே, அது போல ஆமா. அது போல வேலையாட்டா வழி இருக்கோ அது வழியை தேட வேணும். அது போல தான் இப்போ இதுவும் இப்போ மைக்ரோவேவ்ன்றது வந்த உடனே சொன்னார்கள் இது சுட வைக்கக்கூடாது அது சுட வைக்கக்கூடாது இதில் வர அந்த இது கூடாது உண்மையில் அண்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு அது குயிக்காக எங்களோட வேலையை இலகுவாக்குதா இல்லையா? இப்ப நீங்க இலகுவாக்குதானியக்கா, ஆனா மிக குறைந்த அளவுல தானே தெரிஞ்சு கொண்டு நாங்க எவ்வளவு குறைவா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுதானே பயன்படுத்துறோம். அந்த உண்மை இருக்குதான். இல்லை பயன்படுத்துகிறோமான்றது தான் கேள்வி. ஏனண்டா இப்போ நீங்கள் வேலையால் வந்துட்டு ஒரு சட்டியை வச்சு கறியை சுட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமா? உங்களுக்கு சரி உங்களுக்கு இருக்கணும் வைங்களேன், எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு கேட்குறேன். இப்போ இந்த குளிர் இருக்குல்ல நின்று கொண்டு வந்து வேலையால் வந்துட்டு அப்போ பிள்ளை இப்போ அம்மா இந்த தாங்க கொண்டு இது பிள்ளை நீங்கள் கொஞ்சம் போகிற ரெண்டு பாட்டு அடுப்பை மூட்டி சட்டியை வச்சு அதை கறி சுட வைக்கணும்னு பிள்ளை எடுத்துருவோம். சரியா? அப்போ அப்படி அன்னைக்குள்ள வேலைகளை இலகுவாக்குது, ஆனால் அது பின்னணி விளைவுகளையும் தருது தான் இல்லையா? ஆனால் யாருமே அதை யோசிக்கிறதில்ல. இப்போ நாங்கள் இங்கே சொல்கிறோம் நாட்டிலேயே என்ன நடக்குது, இப்போ வாஷிங் மிஷின்லாம் துவைக்கிறாருங்க மக்கள். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், கையால் துவைக்க வேண்டிய உடுப்பெல்லாம் இப்போ அன்றைக்கி இது நான் கேட்டாரேன் இதை இதில் வச்சுருக்குறீங்க, நான் இது கையால் துவைக்கிற உடுப்பு அப்படின்ட்டு. அப்போ மிஷின்லேயும் துவைக்கலாம், இல்லை அது கையால் துவைச்சி போட்டால் என்ன அண்டு போட்டு. அப்போ அப்படி நாங்கள் எவ்வளவோ நாங்கள் மாறி இருக்கிறோம். அங்கதான் அதிகமா ரைஸ் குக்கர் எல்லாம் பாவிக்கிறது அங்கதான் கூட. அங்கதான் எல்லாமே எல்லாம் தேங்காய் துருவி இங்கு தேங்காய் துருவி விற்கப்படும். அதுதான் ஆகல தேங்காய் திருவி விற்கப்படும். காலையில உளுந்த ஊற வைக்கிறீங்க, அதை வடிச்சு கொண்டு போய் பக்கத்தில் உள்ள மிஷினுக்கு போறீங்க. இதுக்கு வீட்டில் கிரைண்டர் இருக்கு, அதில் அரைப்ப மாட்டேன் இல்லை ஆட்டுக்கால விடுங்களேன், அதை ஆட்டாமல் சரி. அப்போ வீட்டில் உள்ளதுலேயே அரைக்க பஞ்சியெல்லாம் கொண்டு கொடுத்து காசை கொடுத்து அரைச்சி கொண்டு வர அளவுக்கு தான் இப்போ மக்கள் அங்கே இருக்கிறேன். அப்படி அரைக்கிறத விட தோசையை கடையில் இல்லை வேண்டி நான் காலையில் இருந்து கதைச்சு கொண்டு எல்லாரும் தோசை மட்டும் இல்லை எல்லாமே அங்கே கடையில் தான். அதான் அங்க உண்மையாக எல்லாமே இங்க அங்கதான் கூட பஞ்சி இல்லை. அப்போ அப்படி தொடக்கத்திலேயே நான் போன நேரம் தம்பியிட்ட மிஷின்ல போடும் உடுப்பு என்ன நாங்கள் அங்க உடனே போடுறது கையால உடனே அலம்பலாமே அதுக்காக கட்டினா இஞ்சியெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சு போடுறோம் குளிரதுலாண்டு. நானும் இல்லை நான் கையால இல்லை நீங்க போடுங்க கொஞ்சம் பண்ணாலும் துவைக்கலாமா, அதாவது யோசிக்கல என்னன்னா கொஞ்சம் வந்தாலும் உடுப்புனாலும் நாங்கள் போடுறது இருந்தாலும் இல்லை ஆரம்பத்தில் இப்போ 2001 2002 நான் தொடர்ந்து போனேன். அந்த 1 வருஷம் போய்க்குள்ள அந்த வாஷிங் மிஷின் இருந்தாலும் பாவிக்க மாட்டார்கள், என்னடா அது கரண்ட் கூட போகிறேன்ட்டு. சரியா? ஆனால் அது இப்போ கார் வாங்கி மூடி இருக்கும் வாசல்ல விட்ட போகுது இது. அப்போ எனக்கு காரோட தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கியிருக்கிறான், நான் லோன் எடுத்து ஆச்சும் வாங்கி போடுவேன்ட்டு பல வீடுகளில் வாசலில் மூடி இருக்குது, காரை வாங்கி மூடி கிடக்குது. சரியா? அப்போ அது போல் தான் வாஷிங் மிஷினும் அப்போ இருந்தது ஒரு இதுக்கு. அப்போ என்னடா அப்பயே பாவிக்கிறேன் சி அது கரண்ட் கூட போகும், அப்போ தேவை அவங்களுக்கு அதை வாங்கி மூடி வச்சு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் அப்படியே சட்டை போட்டு அங்கே பயன்படுத்தி எல்லாம் நடக்குது விளையாட்டு. இப்போது முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இலங்கையிலே கூடுதலாக இன்று சுகர் அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட. காரணம் நாங்கள் அல்ல ஐரோப்பிய வாழ்க்கை வாழுவது, நாங்கள் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை செய்கின்றோம், தேடி 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 செய்கின்றோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட நடை வேலை ஒருத்து விட்டு அன்றைய நாளை லீவு நாளா இருந்தாலும் நாங்கள் உடற்பயிற்சிக்காக காலையில நடக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நான் இரவிலே இன்றைக்கு காலையில கூட நான் உடற்பயிற்சி செய்யும் போது 12:30 மணி நடுநிசி. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்று அங்கே என்ன நடக்கின்றது, அவர்கள் தான் ஐரோப்பிய வாழ்க்கை வாழுகின்றார்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து நீங்கள் என்ன சாமான் லண்டன்ல வேண்ட வேணுமோ பிரான்ஸ்ல வேண்ட வேணுமோ அத்தனை சாமானும் இன்றைக்கு கெல்லி யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு போன வாரம் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே உடல் உழைப்பு என்றது அற்றே போய்விட்டது. அதுக்கு காரணம் விவசாயம் இல்லை, விவசாயம் செய்வதற்கு மண்ணெண்ணெய் இல்லை, எலக்ட்ரிசிட்டி ஆக குறைவு. ஆகவே அங்க ரெண்டும் இயங்குறதுக்கு இது இல்லை. தொழிலாளிகளுடைய
சலரி, அதாவது அவர்களுடைய சம்பளம் ஆகக்கூட இன்று 1965 ஆண்டு 67 ஆண்டு கால பகுதியில அந்த எங்களுடைய பகுதியெல்லாம் வடலிகளாக இருந்த தரிசு நிலமாக இருந்த காணிகள், அதாவது சிரிமாவுடைய பீரியட் தரிசு நிலமாக இருந்த காணிகள் சுய தொழில் சுய விவசாயத்துக்காக எல்லாம் அழித்து வெண்காயம் மிளகாய் இப்படியான உப உணவு பொருட்களை எல்லாம் பயிரிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த காணிகள் எல்லாம் தரிசு நிலமாக வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. காரணம், உடல் உழைப்பு இல்லை. உடல் உழைப்புக்கு தேவையான அந்த அந்த சம்பளம், அந்த ஊதியம் கூட இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அல்ல இறங்குதற்குரியவர்கள், எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தான் இறங்குதற்குரியவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சமுதாயம் அடியோடு 99% மாறிப்போயுள்ளது. வாழ்வெட்டுக்குழு, அந்த குழு, இந்த குழு, கஞ்சா கடத்தல் குழு, ட்ரக்ஸுகள் அப்படி இப்படி என்று சொல்லி இரண்டு நாங்கள் இருக்கிற காலத்துல இல்லாதது இன்றைய நாளிலே எங்களுடைய மண்ணிலே மறைந்து போயிருக்கின்றது. மிகவும் வருந்ததுக்குரிய செயல்கள். உங்கள் உறவினர்கள் இன்னும் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெயமலர் ஜெயம். வருங்கலாம். நான் சொல்ல வந்தது டேவிட் அண்ணா சொல்லிட்டார். அந்த ஒரு வீட்டுல வருத்தம் இல்லாத ஆக்கள ஒரு தரும் இல்லை ஒரு குடும்பத்துல. அப்படி எல்லாருக்கும் மருந்துடன் இருக்கிறார்கள். அங்க போய் பார்த்தா எல்லாரும் மருந்து. அப்ப இந்த உடல் உழைப்பு இல்லாதபடியாத்தான் அது வருது. அப்ப நாங்கள் இருந்த காலத்துல வந்தது அப்படி அது வருத்தங்கள் இல்லை. உடல் உழைப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏனென்றா அது அவர்கள் அந்த குளிசையால பழக்க அது ஒன்று போட்டா தங்களுக்கு அது ஓகேன்ற மாதிரி. இப்ப நாங்க போடினோம். ஆனா கடைசியா இப்ப கிட்னி ஃபெயிலியரா இருக்கிறாங்களோ எத்தனை பேர் இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொன்று இருக்கேன். அந்த குளிசையில போட 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 அது கிட்னியை பாதிக்கும். அது தெரியுது இல்ல. அப்ப அது தெரியாம இப்ப போடலாம். இப்ப போட்டோன்னே வேலை செய்யும். ஆனா இன்னும் கொஞ்ச காலம் போய் வயது போகும், உடனே இந்த எல்லா வருத்தங்களும் வரும். அங்க வருத்தம் இல்ல. மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது அது ஒரு இது மாதிரி நாகரிகமா நினைக்கணும். போய் மருந்து வேண்டி சாப்பிடுறது சமூகம் அப்படித்தான். இங்க ஊர்ல எல்லாரும் அப்படித்தான். ஒரு எங்களை ஒரு இழிவான் நினைச்சுக்க அதை பெருமை என்ன கை வைத்தியம் காசுகள் எவ்வளவு கொட்டினோம் என்ன அந்த மருந்துக்கு. பிரைவேட்டா போய் வாங்கினோம். இதண்டு நம்ம எவ்வளவு மருந்துகள் எல்லாம் பிரைவேட்டா தான் கூட போறாங்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயினோம். அங்க சரியான கொழுப்பு அவைகளுக்கு என்னன்னு சொன்னா இது என்ன நாங்கள் இங்க இருந்தோடனே ஒரு மருந்து போடக்கூடாதுன்னு இருக்கிறோம். அவையில அங்க ஏதோ நெச்ச மாட்டுக்கு போய் போய் தங்களுடைய இதுக்கு ஒரு சின்ன வருத்தம் பண்ணாலும் முன்னாடி போய் குளிச இல்ல. அது பெருமை. அதை ஏதோ வேண்டி போடினோம். அது பெருமை. பெருமையா நினைக்கணும். இங்க இருக்கிறவை தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடியிருக்கை மலையில கேமிக்கலையும் போய் வேலை செய்யணும். அங்க அவைக்கு அனுப்பின உடனே பாவம் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லைன்னு அனுப்பினோம்னா அவையால சொல்ல இல்லாம இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களா? அவங்க உடம்பையும் பாதுகாக்கத்தான் கூடுதலா. இப்ப இங்கேயும் சாதாரண ஆக்களே நல்ல கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. இங்கத்தே ஆக்களும் என்ன அந்த உடம்புக்கு பிற இதுக்காகத்தான் எக்ஸசைஸுக்காக தான் செய்யறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையுமே கடைசியா இப்ப ஏசியையும் பூட்டி கொண்டு அதுக்குள்ள அந்த காத்து கூட நல்ல காத்து இல்லாமல் அதுக்குள்ள இருந்து வருதங்களை ஆஸ்மாவும் அது இல்லாம வருது. ஏசிக்குள்ள இருக்கிறதால ஏசி இல்லாம படுக்கவே இல்ல. தானே மற்ற கொஞ்ச தூரத்துக்கும் ஆட்டோ தான் பிடிக்கிறது. நாங்க இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அதுதான் 3-4 கிலோமீட்டர் நடந்துதான் போனாங்களே. என்ன எங்களுக்கு பாஸ்வர் அந்தோனியார் கோயில் தூரம் வண்டியில் அடுத்த ஊரு தான். சின்ன ஊர் தான் ரெண்டும். நான் போனோன்னா உடனே சொல்றான் பொறு ஆட்டோ பிடிப்போம் நோயினை போய் நண்டு கேட்டேன். இல்ல நேரம் போகுது, நீ கோயிலுக்கு போய் நடந்து போகணுமா? நான் கூட பலகாரம் நீங்க என்ன நடந்து போகாம ஓட்டோ இல்லையா போனீங்க? 50 ரூபாய் அங்கத்திய காசு கொடுக்கணும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு. வணக்கம் வாணிமோகன் அவர்களே. வணக்கம். கலந்துரையாடவர்களே இதே மாதிரி நிறைய கேட்டிருப்பேன் நான். அங்க உள்ளவர்களையே குற்றம் சாட்டுற மாதிரியே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு குரூப்பா வந்து அங்க போறார்கள். நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று சொல்லி அப்போ நாங்க தயாராக உண்மையா தானே சொல்றோம். ஒருவர் அங்க இருக்கிற அவருடைய அக்காட பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாட்டுல இருக்கணும். அவ பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லி எல்லாரும் மாதம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா எப்படி செய்யறாங்க. அந்த இது என்ன தெரியல. கண்ணுக்கு போய் பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கே அந்த 2 கண்ணும் ஆப்ரேஷன் செய்யணும் தெரியல. அப்ப ஒரு கண் செய்யறதுக்கு போயிருக்கு. அந்த ஒவ்வொரு வாங்கலையும் அப்படி இருந்திருந்துதான் ஒவ்வொரு தினமும் அந்த உடம்பி போறது.
இவக்கு அதுல இருக்க தலையை சுத்தி கொண்டே இல்லாம களைப்பா இல்லாம இருக்காமன்னு சொல்லி இந்த கணவருக்கு அடிச்சு எனக்கு என்னால இருக்கலாம இருக்கு என்ன வீட்டை கூட்டி கொண்டு போங்கோ என்று சொல்லிவிடும். அதுல இருந்தவன் ஒரு அரை மணி நேரம் இருக்கல, அதாவது எவ்வளவு வயசு பொண்ணாக்கெல்லாம் அதுல இருக்கணும். போயிட்டு திருப்பி கொண்டு இப்ப பிரைவேட்டா செய்ய ஒரு கண்ணுக்கு 85,000 எடுத்தாங்களாம். இப்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் கூட, 5 வருஷம் இருக்கு எடுத்துட்டு இப்ப மற்ற கண் செய்யணும். இந்த 85,000க்கு இங்க இருந்து என்ன இவங்கிறதாவது கேட்டா நான் கடைசி வரையும் தர மாட்டேன். ஒரு சாப்பாடுக்கு இல்லையாண்டா கொடுக்கலாம், இப்படி கொடுத்து செய்யறபடியா தானே அவன் இப்படியா இதுதான் நம்ம அதை போய் இப்ப அந்த ஆஸ்பத்திரியில போய் காட்டில, அதான் எல்லாரும் செய்யத்தானே போகணும். இப்ப 2வது கண் செய்யாம இருக்கிறான். அப்படியான இதுகளை குறிக்கணும் தான் சொல்லல. காசு என்ன நீங்க ஆப்பிள் மரத்துல இருந்து பிடிங்கி அனுப்புற மாதிரி தானே யோசிக்கணும். காய்க்கும் மரத்துல காய்க்கிற மாதிரி தான் மரத்துல காய்க்கிற நினைப்புதான் அவங்களுக்கு. ஆனா ஒரு கஷ்டம், சாப்பாடு கஷ்டம்னா உதவி செய்யலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையிலேயே பாவங்கள் சும்மா தண்ணி சோறு தண்ணி ஊத்தி சோறு சாப்பிட்டு இருக்கிற குடும்பமும் இருக்கு. இன்னொரு பக்கம் அத பார்க்கும் போது மிகுந்த தேடி அப்படி கொடுக்குற உதவி செய்யறது அது பெரிய புண்ணியம். சில அந்த உள்ளுக்கு நாடுல இப்ப எங்களுக்கு தெரியல, டவுன் நடக்கிறதுக்கு அந்த உள்ளுக்கு இருக்கிற நாடுகளுக்கு சரியான கஷ்டப்பட்டதோடு இல்லாம இருக்கணும். என்ன அவர்களுக்கு உதவி செய்வது அது பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு முழங்க நோவுதுண்டா குளிசையா அது நாங்க இங்க இருந்து போறோம். அந்த மல்லியா வச்சு இந்த உள்ளியா வச்சு சிரிப்பு நிமிர்ந்து என்ன செய்யறீங்க இப்படி பார்த்து போட்டு திடீரென ஏதோ நெஞ்சுக்க செய்துட்டு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நோதனா அது கொண்டு போய் நடத்த 4 நாளைக்கு 4 லட்சம் எடுத்தாங்களாம். திருப்பி வீட்டை வந்துருப்பான். வரும் அப்படிதான் எடுப்பாங்க. அதை வச்சு சாப்பிடலாம். நீங்க தானே போவீங்க, சும்மா அவ்வளவு போக மாட்டான் தானே. கடன் பட்டு போகுது அளிப்ப வட்டிக்கெல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுக்குது. அதுவும் டியூஷனும் இப்ப அங்க கடன் பட்டாச்சுன்னா அங்க போய் ஆகணும். எந்த பக்கத்து விட்டு பிள்ளை போகுது அவன்ட்டு, அது வர பிரச்சனை. மற்றது போன், மற்றது வாணியவர்களே நீங்களே நேற்று கூட வீட்டுக்காரரை காட்டி கொடுத்த நீங்க பாட்டுல பேர் மாத்தி போட்டுருக்கண்டு இரவுதான் கேட்டேன் நான். அந்த மறுபடியும் உங்களோட வீட்டுக்காரரு உங்களோட வீட்டுக்காரரு ஏன் எங்கட வீட்டுக்காரரு அது நான் அனுப்பி போட்டபடியா அந்த பேர் போட்டா நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க. நான் பார்த்தேன். அது காட்டி கொடுப்பேன் பிள்ளையாண்ட பிள்ளைதான் நீ அது ஆறா இருந்தாலும் நான் நினைச்சேன் நீங்க போட்டுக்கிறீங்கன்ட்டு. எனக்கு அனுப்பலாம். எனக்கு வீட்டுக்காரர் பிள்ளையாண்டா பிள்ளைதான் இல்ல டெலிபோன் ஒன்று வேணும் மணி என்னன்னு கேட்டா அது எனக்கு போகுதில்லை. யூடியூப் என்னது போகுதில்லை. இப்ப நான் இவரை 3 இடமா அப்படித்தான் அனுப்பித்தான் நேரம் அவசரத்துல அனுப்பித்தான் போட்டேன். நான் நாங்க போறோம்டைய நீங்க இரவுதானே கேட்டேன். நாங்க அது ஒரு எழுத்தா சில நேரங்கள எழுதிக்க இல்ல எனக்கு தோணுது. இப்ப நேற்று கருத்தாடல் ஒன்று நடந்தது தானே. அப்போ அதில் ஓரிருவது சொன்னார்கள், நாங்கள் ஊர்லையா இப்படி வாழ்ந்தேன், நாங்கள் ஊரில் இப்படியா வாழ்ந்தோமே, நீங்கள் மட்டும் இப்படியான்னு சொல்லி 2 பேர் காய்ச்சி கொண்டு இருந்தோம். இப்போ அவங்க 2 பேரும் ஊரில் வாழ்ந்த மாதிரியா இங்கே இருக்கணும். ஒரு மொக்குத்தனமா படை இல்லை அவங்களுக்கு. இப்போ உலகம் எங்கேயோ போகுது. சரியா, உலகம் பழச நினைக்க மறக்கிறேன் இல்லையா. அப்படி ஊர்ல வாழ்ந்துருந்தாங்கன்னு சொன்னா டொய்லெட் ரோலெல்லாம் அப்படியே இல்லை கடையில இருக்கும். அதுக்கு விலையும் கூட்ட மாட்டான், அது போக மாட்டாதல்ல. அப்படி ஊர்ல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பாவிக்காம இருக்கணுமா? எவ்வளவோ விஷயங்களை நாங்களே மாற்றத்தானே வேணும். அவன் நாட்டில் இருந்து அவன்டே சாப்பிட்டு கொண்டு நான் ஊர்ல இந்த மாதிரி இருக்கலாமோ? இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், உன்ட்ட மொழியை பழக மாட்டேன். இப்போ இங்கே லண்டனுக்கு சொல்லியாச்சு, மொழி இல்லாமல் இங்கே விசா தர மாட்டேமான்ட்டு புதிய சட்டம் வந்துட்டுது. நீ படிச்சு ஆகணும்னு சொல்லி சரியான சட்டம் வந்து அவர்கிட்ட அவன்கிட்ட காசு எடுத்து சாப்பிடுவோம். அவன் தர வீட்டில் இருப்போம், அவன் இருப்பான். ஆனால் நான் ஊரில் இருந்த மாதிரி இருக்கணும்னா பேர் இங்கே வாரீங்க, ஊரில் இருந்திருக்கலாம் தானே நீங்கள். நேற்று 2 பேர் வளா கதைச்சாங்க, ஊரில் நாங்கள் இப்படியே இருந்தோம், ஏன் இங்கே மட்டும் இப்படி இருக்கணும், பிள்ளைகளேன்னு இப்படி மாறணுமா. இவங்க 2 பேரையும் கொண்டு அந்த இளையவர்களை வச்சு கதைக்கு சொல்லணும். அப்போ தான் வரும் பதில்கள் நிறைய. அது வாழ்க்கை எவ்வளோ இப்படி எல்லாம் போயிட்டு நாங்கள் மட்டும் அதே பழைய பஞ்சாங்கம் அதே மூட்டையோடையும் இருக்கிறோம். அவ்வளோதான். காலத்துக்கு தக்கன மாதிரி நாங்கள் தான் மாறணும் இல்லையா. அது பழைய இல்லாட்டி நாங்கள் ஊருக்கு போகணும் மூட்டையை கட்டி கொண்டு. அதான் பிள்ளைகள் அதை தான் கேட்டேன். அப்போ இங்கே வந்து நீங்கள் தான் முதல் கேட்டேன்.
ஏன் அப்ப இங்க வந்து நீங்க அங்க உங்களோட சொந்தம் எல்லாம் அங்க இருக்க நீங்க ஏன் வந்து நீங்க ஏன் இங்க வந்து நீங்க கேக்குங்களா இந்த நாடு இந்த அப்ப நாடு அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இல்லாது இப்பவும் நினைச்சா போங்கோ ஊர்ல உங்களுக்கு ஊரோ மாதிரி இருக்கணும் வேண்டாம் போங்களேன் இங்கே யாரும் கூட கட்டி வச்சிருக்கிறா இங்கே போக வேண்டாமான்ட்டு எல்லாம் இங்கே செய்வீங்களா அவனை திட்டுவாங்களா இருந்து இந்த நாட்டில் இருக்கிற சுதந்திரமா உங்களுக்கு நாட்டில் இருந்ததா இருக்குமா அதைத்தான் மணிக சொல்றார்களே நீங்க அப்படின்னா அங்க வாங்கோண்டு அவர்களும் தானே கேட்கணும் எங்களை நீங்க இத்தனை வாரியல் போரியல் 2 இளம நிக்கிறீங்க போயிடுறீங்க அப்ப நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லமன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் ஆனா யார் அங்க போய் இருக்க விருப்பப்படுறோம் எங்கள ஒரு தரம் போறதும் இல்லக்கா அப்ப கதைக்க கூடாது நாட்டை பற்றி எந்த ஊர்ல இப்படி நாங்கள் ஊர்ல இருந்திருக்கோம் ஊர்ல அப்படியா இருந்தோம் ஒரு காலத்தில் பார்க்காம கல்யாணத்தை கட்டிட்டு சந்தோஷமாக கொஞ்சம் பேர் வாழ்ந்தது தான் கொஞ்சம் பேர் வேறு வழி இல்லைன்னு போட்டு குப்பை ஓட்டினது தான் காலங்காலமே மக்கள் சொன்னவங்களா நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துனாங்கன்ட்டு சொல்லி இப்போ இந்த பிள்ளைகள் அதுக்கு சொல்கிறதான் சரியாக இருக்குது அது சொல்லுதுகள் நாங்கள் 2 நாளைக்கு பழைய போட்டு 3ஆவது நாள் டிவோர்ஸ் பண்ணுறதை விட நான் பழைய பார்த்துப்பட்டு செய்யணும் விஷயம் முடிஞ்சு அப்படி தான் இங்கே லைஃப் அப்படி தான் வாழுதுகள் நேற்று 2 பேரும் கதைக்கு எனக்கு உச்சிக்கு தான் வந்தேன் நான் ஒன்றுமே பேசல அப்புறம் வரட்டு 2 பேரையும் வச்சு 4 இளையவர்களையும் வச்சு அது தொகுப்பாளர் ஒரு இது செய்ய வேணும் உண்மையில் செய்ய வேணும் இளையவர்கள் வச்சு செய்தால் தான் அந்த இது சரி வரும் இப்படியான இந்த டாப்பிக்கு ஆனா இப்ப அங்க ஊரும் அப்படித்தான் இருக்குது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதை விட மோசமா போகுது ஊர் உண்மையிலேயே ஊரோட ஒரு மாதம் அங்க போனேன்னு சொன்னா வடிவா கவனிப்பினாங்க ஒரு மாதம் ஒன்றும் இல்லை எங்களுடைய எப்பே போவினம் பார்த்து கொண்டு போயினோம் அப்படியான மக்களும் இருக்கிறோம் நீங்க கொடுக்குறீங்க நாங்க கொண்டு போறோமா நாங்க சமைச்சு சாப்பிடுறோமா நாங்க பார்க்க வேண்டிய இடத்த பாக்குறோமா விஷயத்தை வெல்றோமா வந்து சேர்ந்துருவானோ கொடுக்க போனா தானே சிக்கல் வெளிநாடு மாதிரி அங்க வந்தா அப்புறம் முந்தைய காலத்துல அப்படி இல்ல இப்ப எல்லாரும் அப்படித்தான் நிக்கணும் இல்ல இப்ப ஆக்கள் பாக்குறதே இல்லையே நாங்களா இல்ல வசதி இடமே தானே அங்க தேடி போகணும் இப்ப அவங்க பிஸியா ஆனா எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் இருக்கிற மாதிரி ஓட்டோ பிடிக்கணும் நடந்து போனா நல்லா நடந்து போவான்னு சொல்லி ஓட்டோ பிடிக்கணும் இல்லைன்னா ஐயோ நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்க இதுகளைய பாக்குறீங்க ஓட்டோ அப்படிங்க போவோம்னு நீங்களும் கலைச்சுவீங்களா எங்களுக்கு புற சாய்வாயிருங்க நாங்க உடற்பயிற்சிக்காக செய்யறோம் என்ன ஒரு நட வேணும் ஓட்டோ காசு வேணாம் ஓட்டோ வேணாம்னு சொன்னா தாங்க காசு கொடுக்குறோம் அந்த கொடுக்குறோம் பரவாயில்ல உடன்பட்டு நாங்க போக வேண்டியதுதான் வேற வழி இல்ல எந்த உடற்பயிற்சிக்கு நான் போறேன் நீ விடுறா இல்லைன்னா கொடு இல்ல தான் கொடுக்குறேன் வாங்க 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 இதுல ஒரு முக்கியமான உற்சாகமான வணக்கம் எங்கட உற்சாகமான வணக்கங்கள் ஏர்லி மார்னிங் 9 o'clock தானே எங்களுக்கு வாங்க வாங்க ஏர்லி மார்னிங் 9 o'clock ஏர்லி மார்னிங் 9 o'clock எங்களுக்கு 9 o'clock கேட்டு உண்மைக்கு பிரயோசனமான விஷயங்கள் ஆயிடுச்சுன்னு இந்த உணவை பற்றி தர்ஷினி அவர்கள் ஆயிடுச்சுன்னு இருந்தார் என்னன்னு சொன்னால் இப்ப என்னென்னு 2 பேருக்கு என்னென்னு ஒரு நாளைக்கு தயாரிக்கிறது உணவு இப்போ ஒரு மீன் வேலையை மாதிரி இப்போ அவுன்ஸ் கணக்குல நான் எதாண்டு வேணும் மீன் எப்படியும் அடுத்த நாள் மிஞ்சுது தானே ஒன்று எப்படியும் மிஞ்சும் அதான் அன்னைக்கு ஒரு கொசுவாக்காரன் கிட்ட என்னண்டா அப்ப நீங்களும் கொஞ்சம் இதுக்கு அவன் சொல்றான் தாங்க அப்படி பழகிட்டோம் ஒவ்வொரு நாளும் இதன்ற மாதிரி எப்படின்னா கொஞ்சம் மிஞ்சும் அப்ப 2 மீனை வச்சு ஒரு சின்ன குழம்பு வச்சா மிஞ்சாது தானே ஆளுக்கு ஒரு துண்டு கறி முடிஞ்சு ஒரு டோரா மீன் எடுத்து பட்டுனா என்ன மாதிரி அதான் 2 ஒரு நாளைக்கு கேட்டா 2 துண்டு நாளைக்கு 2 ஏற்கனவே நான் இங்க முயற்சி செய்யறேன்னப்ப குறையை சாப்பிடறதுக்காம இல்ல ஒரு நேரம் சாப்பிடாம விடுறதுக்காம அது இங்க பிடிக்குது இல்ல ஒரு பகல நான் இருப்பேன் ஒரு நேரம் சாப்பிடாட்டி அந்த உடல் அவயவங்களுக்கு நல்லதுதான் உள்ளுக்கு அள்ளி போட்டுதுன்ற உண்டு மற்ற என்னன்னு சொன்னால் மறுப்பு அந்த அடுப்புகளையும் பாருங்க இப்ப கேஸ் அடுப்பை விட்டுட்டு நாங்க மற்றதுக்கு வந்துட்டோம் தானே இந்த இண்டக்ஷன் இதுக்கு கரண்ட்ல இண்டக்ஷன் சொல்லி அது வந்து மேக்னெட் எல்லாம் வேலை செய்யும் அந்த அடுப்பு நேரம் ஒரு ஸ்பாட் அடிக்கும் அப்ப அதையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படி சமைக்கிற இதுக்கும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி ஹெல்த்திக்கு நல்லது இல்லை கண்டுபிடிப்பான் பிறகு பிள்ளைவான் திரும்ப இன்னொன்ன கண்டுபிடிப்பான் இதை பிசினஸ் நாங்க பரிசோதனை இல்லீகல் முதல் கண்டுபிடிக்க தெரியாதானே அப்ப சமைச்சு பார்த்து இப்ப சொல்றா அது ஹெல்த்தி இல்லையன்னு சொல்லி உண்மையும் தான் ஏன்னா அது மேக்னெட் உள்ள சட்டியெல்லாம் இழுக்கிற அந்த இரும்பு சட்டியெல்லாம் வைக்க வேணும் அது நேரம் அந்த பக்கத்துல பெறவாது இல்ல ஆனா இன்னொன்று என்ன செய்வான் அது கூட அடுபடி இன்னொரு அறிமுகம் செய்வான் அதை விட கார்கள் மாதிரி தான் இப்ப இந்த கார் வந்தது எலக்ட்ரிக் அந்த ஹைபிரிட் வந்தது அதுக்கப்புறம் தனி எலக்ட்ரிக்ல வந்தது அதுக்கு நடு ரோடுல நிக்க போட்டு அதுக்கு முன்ன வேலையில் பார்ப்பாங்க
மற்ற இந்த உணவு முறை வந்து இந்த மெக்னத்ரோன்ல வைக்கிறது வச்சு சாப்பிடுறது சரியா கொண்டு இன்னும் சரியா தெரியல விஞ்ஞானத்துக்கு. நாங்க அந்த காலத்துல இருந்து வச்சு கொண்டு வாரோம். தடித்தரு இப்ப சூடாக்குறேன்டா அப்படின்ற காலத்துல அதெல்லாம் வைக்க வேணும். முக்கியமா வைக்க கூடாதுன்னு சொன்னா அந்த கீரை அண்டை சமைச்சு அண்டை சாப்பிடுறதுதான் சரி. பிளாஸ்டிக் பாக்ஸ்களை வச்சு சுட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுட வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கீரை இருக்கு இல்ல, அதான் அன்றைய இதுன்ற இன்னும் ஒருக்கா சூடாக்க கூட பொதுவா மெக்னத்ரோனுக்கு வைக்க கூடாது. அது வந்து தான் உங்களுக்கு போய் அந்த செல்லுகளை, இந்த தூங்கி கொண்டு இருக்கிற செல்லுகளை கொஞ்சம் இதாக்கி விஸ்வரம் அடுக்க வச்சு அந்த வருத்தம் பாரு, அந்த தேவையில்லா வருத்தம் இது அந்த கேன்சர் அதை கலைக்க வேணாம். இந்த கீரையை மெக்னத்ரோனுக்கு வைக்க கூடாதான், வைக்க கூடாதுன்றது ஒரு இது. மற்ற நாங்க இப்ப பாவிக்கிற சட்டி இருக்குல்ல, இப்ப வந்து இலகுவாக அந்த ஒட்டி பிடிக்காத அடி பிடிக்காத விட அந்த டெஃப்ளான் பூசின சட்டி அதுவும் கூடாதான். அது கூடாண்டு இல்ல, அது ஒரு படை 2 படை என்று இருக்கு. 2 படை கொஞ்சம் ஹார்டா இருக்கிறது கெதியில உரியாது. அந்த டெஃப்ளான் வந்து அதுவும் கூடாது. அதுக்கு வந்து நாங்க கரண்டி, பிளாஸ்டிக் கரண்டி, மேல கரண்டி பாவிக்க வேணும். ஆனா நாங்க இரும்பு கரண்டியை பாவிச்சு அதை இதாண்டு அது உள்ளுக்குள்ள போகணும் சாப்பாட்டோட. அதுவும் அந்த செல்ல இதாண்டு அந்த டெஃப்ளான். அது சிலருக்கு விளங்குது. எது நீங்க சொல்றது சிலருக்கு இங்க எங்க இடத்துல ஒரு ஆள் இருக்கிற சட்டிய பார்த்தா அந்த கரண்டிய போட்டு செய்து நிறைய வந்துட்டுது வெளியில, ஒன்றுமே இல்ல. அப்படி வந்தால் அந்த பாத்திரங்கள் பாவிக்க கூடாது, தூக்கி பாவிக்க கூடாது. எல்லாம் செய்யுதுன்னா அந்த சட்டிய அறிய விருப்பம் இல்லாம வச்சிருக்கோம். அப்படித்தான் நான் கடைக்கு போய் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன். வேண்டிக் கொண்டு வந்து அந்த பாத்திரம் அப்படியே இருக்கு. பிறகு திரும்ப போய் இப்ப கடையில திரும்ப எவர் சில்வர்ல இப்ப வேண்டிக் கொண்டு வந்து கொடுத்து கிடக்கு பிரேமாவுக்கு சமைக்க சொல்லி. இப்ப நாங்க எவர் சில்வர் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் இப்ப. ஆனா அதுலயும் ஆனா அந்த கோட்டிங் 2 கோட்டிங் உள்ளது இருக்கு, அதை எடுபடாது. இது பையா கோட்டிங் இல்ல, இது கோட்டிங் இல்ல, தனியா எவர் சில்வர். அப்படியே உள்ளுக்கு எந்த கோட்டிங் சில்வர் இல்ல. நான் சொல்றேன் அவாவுக்கு சொல்றேன் அந்த முந்தின இது. ஆமா அந்த கோட்டிங் நாங்க சில்வர் ரைஸ் குக்கர் எடுத்துக்கிறோம். அந்த கோட்டிங் உள்ள எடுபட்டுட்டு ரைஸ் குக்கரும் வந்து கஞ்சி வடிக்கல. அது ஒரு வருத்தம். இது இருக்கு அதுல கொஞ்சம் இது இருக்கு. என்னன்னு சொன்னா அடி பிடிக்கிற தன்மை வரும். நாங்க சில்வர் இல்லைங்க இதுக்கு வராது. விட்டுட்டும் போய் எதுவா தானா நிக்கும் என்றாலும் அந்த அதான் ஒண்ணு அந்த கோட்டிங் உள்ள அந்த டெஃப்ளான் கோட்டிங்ல உள்ள நன்மை என்னன்னு சொன்னா அடிப்பிடிக்காது. எண்ணத்தன்மை மாதிரி அப்படியே எண்ணெய் குறைவா பாவிக்கலாம். எண்ணெய் பாவிக்க தேவையில்லை. ஆனால் நாளடைவிலே அது உடலோட கலந்து 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 அதால வரக்கூடிய கேன்சர் எல்லாம் அதால வருதுதான் இப்ப சொல்றாங்க. அதுவும் அந்த செல்ல அந்த தூங்கி கொண்டு இருக்கிற செல்ல போய் தட்டி எழுப்பி விட்டுரும். கீரை மாதிரி தான், கீரையோட தயிர் சாப்பிடக்கூடாது. நாங்கள் எல்லாம் இந்தியாவில இருக்கல கீரையோட கீரையை கொண்டு வந்து போடுவாங்க. கீரையும் பருப்பையும் கொண்டு வந்து போட்டுட்டு பிறகு தயிரை தருவாங்க கடைசி முடிவில். அப்படி சாப்பிட்டதுதான். ஆனா இப்ப எழுதுறாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா கீரையோட தயிர் சாப்பிடாத, சில வந்து தவிர்க்க வேணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மீனோட சாப்பிடக்கூடாத மாதிரி இப்ப சொல்லப்படுது. என்னன்னு நாட்டுல பாருங்க, நீங்க இப்ப டயபிட்டிஸ் வந்தோம்னா பணக்கார வருத்தம் என்ன சொல்றாங்க, கூடுதலா பணக்காரருக்கு தானே வாரது. இப்ப வந்து எல்லாருக்கும் வந்துட்டு நான் 4 வருஷமா நான் அப்புறம் கோவில மருந்து தான் வந்து எனக்கு 7க்கு மேல இருக்கேன்னு சொல்லி எனக்கு போல மருந்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா திருப்பி ஒருக்கா போகணும். 4 வருஷம் விட்டுட்டேன். திருப்பி ஒருக்கா இனி ஒருக்கா போவோம். பிளட் டெஸ்ட் பண்ணா திருப்பி சொல்லணும், திருப்பி போங்க மருந்து எடுங்கன்னா சொல்லுவேன். மருந்து எடுக்க ஒன்றும் செய்யல. அது கொழுப்பு மருந்து எடுக்க சொன்னோம், அதுக்கு ஒரு பக்க விளைவுகள் அப்புறம் அவையிலும் அதுல எழுதி இருக்கு. அவையில சொன்னோம் இப்படி பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லி. அதுக்குரிய முறையை என்னன்னு செய்யறப்ப நான் அன்னைக்கு விலைத்தளத்துல எனக்கு நிறைய போட்டு அங்க போனா பிசியோதெராபின்னு சொல்றது. அப்ப அவர் என்னன்னா என்ன கவுட்டு போட்டுட்டு பின்னு இதண்டு போட்டு அமர்த்தி விட்டு விட்டம் போருக்கா சும்மா உயிர் போய் வந்தது. அந்த ஷோல்டர் மற்றது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதோ கட்டியாவே இருக்க என்ன செய்யற நீ ஒன்னும் செய்யறே இல்லையா, மூவிங் செய்யறே இல்லையா, வீட்டுல டான்ஸ் கூட ஆடுற இல்லையா அந்த பாட்டை போட்டு ஒன்று எனக்கு பேசுது. அந்த மசில்ஸ் வந்து கூட மசில் செரியிட்டு கொன்ட்ராக்டிவ் சொல்லி சொல்லுவாங்க இங்க பிரெஞ்சுல. அந்த கொன்ட்ராக்டிவ் வந்து மசில் செரியின உடனே ரத்தோட்டம் தடப்படும். அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி அப்படியே போயிருக்கும். இதுதான் நீங்க இப்ப எங்க வீட்டுல வந்து இப்ப பிரேமாவுக்கு அதுதான் பிரச்சனை. சமையல் கட்டுல நின்று இதே மாதிரி தான் இந்த மீன் பிரச்சனை, சமையல் பிரச்சனை. இப்ப அன்றைக்கு ஒரு பாறை மீனை வேண்டிக்கணும் வந்து 2ஆ புரிச்சு வச்சுக்கிடாது. அதுல அன்றைக்கு ஒரு போன கிழமை கூழ் காட்சி முடிஞ்சது. 2 துண்டு மீன் தான் வச்சு கிடக்கும். இன்றைக்கும் கூழ் காய்ச்சறதுக்கு வலிக்கிறான். சரி, அப்ப அங்க இருக்கிறது என்ன, 2 அதாவது கருங்கண்ணி பாறை மீன், அதுல 4 துண்டு வச்சிருக்கு. சொன்னேன் 2 துண்டை பொரியுங்க, 2 துண்டை குழம்பு வையுங்க.
அதுல இருக்கிற அந்த இதுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மீன். அப்ப ஆகவே வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சாப்பாடு 2 பேர் பிள்ளைகள் போயிட்டாங்க இதாங்க, நாங்க 2 பேரும் தான் மிச்சம் வீட்டுல. அப்ப பழைய சாப்பாடு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட இயலாது, அது ஆக ஆகவே சூடாக்கையும் மிக்ரோந்திலையும் சூடாக்க இயலாது. ஆகவே சூடாக்கி சாப்பிடுறது அதை எவ்வளவு தவித்துக் கொள்ள அண்டண்டைக்கு தங்க தர்ஷினி சொன்ன மாதிரி அண்டண்டைக்கே செய்து அண்டண்டைக்கே சாப்பிடுறது எவ்வளவு உடலுக்கு நலம் என்றுதான் சொல்லலாம். ஆகவே தம்பி கதை இங்க ஜெயம். சரி, அதான் இப்ப நாங்கள் அது மட்டும் இல்ல, இப்ப மீன் கறி மட்டும் இல்ல, இப்ப மரக்கறிகள் கூட அடுத்த நாள் வச்சு சாப்பிடல. அந்த வாய்வு இதன்றும் வேற வேற ரசாயன இதுகள் எல்லாம் வரும். ஆனா தொடர்ந்து சாப்பிடுவோம், ஒண்ணும் செய்யல. அளவா இவ்வளவு முருங்கங்காயன்னு சொன்னா இவ்வளவு முருங்கங்காயன்னு காய்ச்சியலுமா? இப்ப மரக்கறியிலயும் கஷ்டமா இருக்கு, இப்ப இதுகளை இறைச்சி வகையிலயும் கஷ்டமா இருக்கு. அப்ப அதைத்தான் அதை ஒர்க்கு சொல்லிக்கிறோம், பழகுவோம். என்ன செய்யறான்னா ஒவ்வொரு நாளும் சமைக்க பழகணும். நாங்க லேசில இருந்து கொண்டு 2 கூட சமைச்சு வச்சு சாப்பிடுறது இனி சாப்பிடுறதுமே விடவும். இப்ப டேவிட் என்ன சொன்னா 2 துண்டை குழம்பு எங்கன்னு சொல்லிட்டாருன்னு எங்க சரியா. அப்ப 2 துண்டு வச்சாச்சு. இப்ப சாப்பிடுறீங்க, சாப்பிடுங்க, எங்கட நாக்கு கேக்குது, நல்ல டேஸ்டா இருக்கு, இன்னொன்று சாப்பிட முடியாதான்னு கேக்கும் கொஞ்சமா காய்ச்சினா கேக்கும், கொஞ்சமா காய்ச்சினா கேக்கும், கூட காய்ச்சினா கேக்கும். சரியா? அப்ப என்னைக்கு திரும்ப யோசிப்பேன், அந்த இதுக்குள்ள போட்டு அந்த தலையை உறிஞ்சி எடுத்துருக்கலாமே, அதை பொறிக்க சொல்லிட்டேனே ரெண்டு மனம் சொல்லுமா இல்லையா? அது சரி, தங்க சொல்றது சரிதான். ஆனால் இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். தன்னடக்கம் எதா இருக்கலாம், செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். அதான் மிக மிக முக்கியம். இல்ல அது உண்மைதான். மற்ற வானியல்ல எனக்கு இப்ப தலையும் பாலும் அங்கால போயிடும், எனக்கு தலை கண்ணில் ஆட்டக்கூடாது, பாலும் காட்டக்கூடாது, தலை துப்புரவு கண்ணில் ஆட்டக்கூடாது, அங்கால உறிஞ்சு போடும் போச்சு. மீன் தலையை 2 ஆக்குறது, ஒரு பாதி பிரேமாவுக்கு, ஒரு பாதி எனக்கு, ஒரு பாதி கூழுக்கு, ஒரு பாதி. அதுவும் தப்பித்தவரி இளையவர் இருக்கக்குள்ள அந்த கண் தெரிஞ்சிடணும், கடவுள் போறோட்டும், இந்த கண்ணையும் சாப்பிட போறீங்களான்ட்டு அது கண்ணு இப்படி பார்த்து போட்டுருக்கோம். முக்கியமா கவனிக்கணும், இதுல இந்த மீன் தலை சாப்பிடுறதுக்கு தம்பியும் அக்காவும் 2 பேரும் உயிரோட இல்ல, அக்காவும் தம்பியும் தான் இந்த மீன் தலைக்கு வந்து போட்டி போடுவாங்க. எனக்கு அந்த ஆசை இல்லை. ஆனா இங்க வந்தவரும் இப்ப ஓகே சரி சாப்பிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அதுல அந்த மீன் தலைக்குள்ள உள்ள சில வேதிய பொருட்கள் இருக்குது. ஆமா ஆமா, அதாவது இந்த தத்தோட்டங்களை செல்லுகளை டெவலப் பண்ணி இதன்றதுக்கு அந்த மீன் தலைக்குள்ள இருக்கக்கூடிய சில அந்த வேதிய பொருட்கள் வந்து ஒமேகா 3 வந்து கூட இருக்குதானே, ஒமேகா 3 கால்சியம் ஒமேகா, அந்த ஒமேகா இருக்கு மீன் தலைக்குள்ள கூடுதலாக. ஊர்ல இருக்கிற ஒமேகா 3 என்ன அது போய் சர்க்க வைக்கிற பழைய மீன் எனக்கு மீன் தலை இறைச்சி எலும்புகள் தான் நான் கூட விரும்பி சாப்பிட்டேன். சாப்பிடறதானே, அது மீன் இல்ல, அந்த காலத்தை விடுற காலம் தான் இங்க கூட ஃப்ரீசருக்குள்ள கிடக்குறது. என்ன செய்யறது, ஒரு திருப்திக்கு எங்கட வீட்டுக்கார சொல்லி கூட சமைச்சா நீங்க இவ்வளவு சமைச்சீங்கன்னு. ஆனா வாணியவர்களே நாங்க இதா கொண்டுல அப்ப டோர் அந்த நெத்தலி எல்லாம், நெத்தலி மற்றது சூட எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நாங்க இப்ப சனி ஞாயிறு மார்க்கெட்ல போனா வேண்டல, அண்டை போனா உயிரோட மீன் ஓடி திரியுது, உயிரோட துடிக்குது வெளியில நின்று, கலவாய் மீன் மாதிரி தான் கிடக்கு, இப்படி துடிக்குது கிடக்கு கரகோ. இதுல முக்கியமாக நெதர்லாண்ட்ஸ்ல என்னவோ தெரியல, ஆனால் பிரான்ஸ்ல உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துல இருந்த மாதிரியே ஊர்ல இருந்த மாதிரியே, அதாவது நேற்று முந்தின பிடிக்கிற மீன் வந்து இன்றைக்கு வேண்டல அம்மாக்கு உங்களுக்கு எல்லாம். இப்ப இன்றைக்கு கூழ் வச்ச ஓட முடியும்னால் பிலாக்கோட்டையில இருந்து, இந்த பிலாக்காயில இருந்து, கிழங்குல இருந்து, அது இது அப்படி சொல்லி நண்டுல இருந்து கூழுக்கு தேவையான அத்தனை சாமான் எல்லாம் முழுக்களும் எல்லாம் லாச்சபிள். மற்றது அண்ணர் உங்கள்ட்ட இன்னும் ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னா, அந்த காட்டு பண்டி மான் மாதிரி எல்லாம் மற்றது உயிர்கோழி, ஒவ்வொரு நாள் உயிர்கோழி வந்து பண்ணையில போய் வேண்டி கொண்டு வந்து இருந்தாங்க. ஆனா நாங்கள் கடையில பண்ற வச்சு அந்த கடையிலையும் பார்க்க இது வந்து 9.95 10 ரூபா 11 ரூபா. ஆனால் அங்க எங்கடையாக்கள் விற்கிறாங்க 6.95 7 அப்படி. ஆனால் வேண்டி கொண்டு வந்து சமைச்சாலும் பாத்திரத்துக்குள்ள நிரம்பி போயிருக்கும். ஆனா இந்த கோழியை வேண்டி இந்த எங்கட பிரான்ஸ்ல உள்ள கோழியை வேண்டி கொண்டு இதென்றால் நான் வேண்டது வந்து அதுல
பிளேனேர் சொல்லி ஒரு கோழி ஒன்று விற்பாங்க இங்க கடையில. அதாவது வெளியில வளர்க்குற அந்த இது கூட்டுக்களை வச்சு வளர்க்காமல் வெளியில சுதந்திரமாக இதெண்ணக்கூடிய பிளைனேர் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த இது நாங்க இந்த இப்ப மாசையில பண்ற அந்த எலும்பை கடிச்சால் அது பஸ்பமா போயிடும். ஆனால் இந்த பிளைனேர் கோழி அப்படி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி உயிர்கோழி இங்க ஒவ்வொரு நாளும் பண்ணலாம் மல்லாச்சப்பிள்ளை அப்படி அது. ஆனா இந்த விருந்தோம்பலுக்கு ஒரு உண்மையிலே நான் அங்க அதாவது இப்ப ஹோலண்டுக்கு வந்தால் எயிண்டோவன் மற்றது இங்கால ஹோரன் அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கிறது. டென்கெல்டர் அப்படி என்று சொல்லி சில இடங்கள்ல போய் இருந்தது. அப்படி எங்களோட அப்படியே போய் அந்த நாள்ல சொல்லி சொன்னால் 83-84 காலத்துல அப்படி போய் மீன்கள் ஃப்ரெஷ் மீன் கடல்ல கடற்கரையில போய் மாட்டி கொண்டு வந்து கூழ் காய்ச்சி அப்படியான காலங்களும் அங்க மீனுக்கு ஒரு நாடு தான் இது. மீனுக்கு ஒரு நாடு அது. அங்க இந்த இவைக்கு தெரியும், எங்கட ராஜினியர் கோட்ஸுக்கு தெரியும். அவர் மாஸ்டர் ஒரு ஆள் கொய்யா தோட்டம் பெஞ்சமின் என்று சொல்லி ஒரு பையன் அங்க இருந்தவர், கொய்யா தோட்டம் தம்பியான். அவர் சுவாமியா இருக்கிறார், இவர் தம்பியார் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாயிருந்தவங்க அந்த டென்கால்டர்ல. அப்ப வர்றது அங்க போய் தந்துட்டு மீனை வண்டி தண்டு கூழ் காய்ச்சி அப்படி சந்தோஷமா வந்து சேருவோம் பிரான்ஸுக்கு. சரி எல்லாருக்கும் அந்த நீங்க வந்தா சும்மா எல்லாருக்கும் சும்மா கொடுக்கணும். அவ்வளவு தொகையா இப்ப 2 பேரும் செய்து ஆக்களுக்கு சும்மா காசு இல்லாம கொடுக்கணும். செய்யலாம். எங்களோட இங்க எங்கட பக்கல நிலங்களோட வீடுகளுக்கு கூட இருக்கு, செய்யறதான கூட வெங்காயத்தால் அந்த சீசனுக்கு செய்யணும் வெங்காயங்களை. உண்மையில அந்த எனக்கு இந்த நெதர்லாண்ட்ஸ்ல பாக்கல அது எந்த பெரிய பணக்காரனா இருந்தாலும் முதல்ல வருத்தி தோட்டத்துல அந்த கூலிக்காரர்களையும் பார்க்க அந்த தோட்ட முதலாளி மாதிரியே கஷ்டப்பட்டு நல்லா வேலை செய்யணும். நல்ல இது உலகத்துல டேவிட் கற்றுக்கொள்ள வேண்டியா. நான் அதான் நல்ல காலம் இங்க வந்தது உங்கள்கிட்ட கற்றுக்க. நான் ஒரு பூந்தோட்டத்துல முதல்ல வேலை செய்தேன். வேலை செய்ய இன்னொரு ஆள் வேலை செய்யறேன். அவரை கேட்டா அவர் பேங்க் ஆபீசர் அவர் ரெண்டு மட்டும் ஒரு பாட்டமா செய்யுது. கீழே இறங்கி வேலை செய்வாங்க முதலாளி. அந்த 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 எடுப்பு பெரிய பெரிய தாங்க பெரிய படிச்ச 3 மொழி கதைச்சுதாப்ப கதைச்சு போட்டு இப்படி நான் பயந்துட்டேன். இன்னொரு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே தாங்க கோட்டு டைம் போடுறாங்கிறாங்க. இங்கிலீஷா இங்கிலாண்டை விட நல்லா காய்ப்பாங்க. வந்தவன சொல்லுவாங்களே என்ன இது கொலண்டா இல்லது இங்கிலாண்டாண்டு. யார பார்த்தாலும் இங்கிலீஷ் நல்லா இங்கிலீஷ் கதைப்பாங்க. லண்டனுக்கு அந்த போர்டர்ல இருந்தபடியால் இங்கிலீஷ் எல்லாருமே கொலன்காரருக்கு டச்சு தெரியும், ஆனா இந்த ஜெர்மன்காரருக்கு டச்சு தெரியும். டச்சு தெரியாது. அது உங்களுக்கு திலக்கணம். நீங்க தெரியாத பாச படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லத்தானே. நீங்க பிரான்ஸுக்கு வந்து நான் டிக்கெட் மெட்ரோல வந்து டிக்கெட் கேட்டா அவளுக்கு விளங்குது இல்ல, விளங்குது கலைக்க மாட்டாங்க, கலைக்கிறாள் இல்ல. ஜெர்மனுக்கு ஒருக்கா போனா அந்த இது போர்டர்ல இங்கிலீஷ்ல தொடர்பாடு இல்லாதானே இங்கிலீஷ்ல கேட்டா அந்த காய்க்கல அந்த மனுஷன். அப்பதான் நான் யோசிச்சேன், இப்ப கொலண்டாக்கள் அடிச்சு விழுந்து யாரு உடனே இங்கிலீஷ்ல இப்ப சுவிஸ்ல போன நேரம் ராகவி அண்டர் கிரவுண்ட் இதுக்கு பஸ்ஸுக்கு நின்று இருக்கிறார். தான் போய் இடம் பார்க்க போறேன்ட்டு டிசம்பர்ல. அப்போ ஒருவர் வந்து அங்கே சுவிஸ் மொழி தானே, அப்போ அதில் வந்து கேட்டிருக்கிறார் ஏதோ. அதனால டீசெண்டாக டையெல்லாம் கட்டி தானே அந்த மனுஷன் வடிவாக வந்து இவர் சொன்னாரா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்ல. அப்போ இங்கிலீஷ் அண்டு கேட்டவ மாட்டேன், இங்கிலீஷில் கேட்டால் கொஞ்சம் சேஞ்ச் தாரையோன்ட்டு. இப்போ பாரு, ஆனால் நல்ல இங்கிலீஷா அந்த மாதிரி இங்கிலீஷ் சொல்லிட்டோம்மா அந்த மாதிரி இங்கிலீஷ். அப்போ அதில் வந்து ஒரு சேஞ்ச் என்ன பிச்சதான் இங்கே அதை சேஞ்ச் எல்லாம் சொல்ல வேணும். அப்போ தாஞ்ச நேரம் சேஞ்ச் இல்லை விட்டுட்டு தான் போயிட்டு நம்மான்ட்டு சொல்லி அப்போ சொன்னார். அப்போ பாருங்க, இந்த மொழிக்கு இங்கிலீஷ் என்ன மொழி தெரிஞ்சா என்னவும் செய்யலாம். அதாவது நெதர்லாண்ட்ஸும் சுவிட்சர்லாண்டும் வந்து ஓரளவுக்கு அந்த பல்லின மக்கள் வாழுகிறதால, அதாவது இப்ப நான் நெதர்லாண்ட்ஸ்ல பார்ப்பேன், எவ்வளவுதான் ஒரு பெரிய பணக்கார குடும்பமா இருந்தாலும் உடனடியாக அந்த நடந்து போகக்கூடிய தூரத்துக்கு நடந்து போவார்கள். இல்லாட்டி கொஞ்சம் தூரம் சொல்லி மார்க்கெட்டுக்கு போறதெல்லாம் சைக்கிள். ஆனா இனி ஒன்று அங்க எனக்கு ஆக விருப்பமான இது, இந்த உலகத்துல நான் எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்டுக்கு மேல போயிருக்கிறேன். ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல உள்ள பான்பக மாதிரி ஒரு விதம் விதமான அந்த நச்சீரம் போட்டு இந்த பெருஞ்சீரம் போட்டு மிளகு போட்டு விதம் விதமான சீட்ஸ் எல்லாம் பாவிப்பாங்க. சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாவிக்கும். சொன்ன மாதிரி டேவிட் அண்ணே என்ன சொல்லுங்க, ஆகும் எங்கட பழைய ட்ரூத் பிரைம் மினிஸ்டர் இருந்தே இல்ல அவர் பார்லிமெண்ட்டுக்கு சைக்கிள்ல தான் போறது. ஒரே ஒரு பிரசிடென்ட் சைக்கிள்ல போற உலகத்திலேயே பார்லிமெண்ட்டுக்கு அவர் நெதர்லாண்ட்ஸ். அப்ப பாருங்க,
அப்படி ஒரு எளிமையான பண்பா வாழ்க்கை. பணத்தை பற்றி அல்லது பெரிய தாங்கள் பெரிய அதுக்கு மதிப்பே இல்லை. அவங்க கீழே இறங்கி வேலை செய்யறது தாங்க. அதுதான் அவங்களோட இது. இந்த ப்ரௌட் பண்ணி இதன்ற பெரிய இந்த காரை வச்சிருக்கலாம் அல்லது டெஸ்லா ஓடலாம், அதுல ஓடலாம்ன்ற அந்த இதுகள் இல்லை. உண்மைக்கு ஒரு அருமையான சனங்கள் என்ன உண்டு. அதே பொத்தி வாழ வேணும்ன்றதான் அவங்க இது. அப்படி இருக்கே உடல் ஆரோக்கியமும் கூடி கனகாலம் வாழ்வார்கள் தானே. உடல் ஆரோக்கியத்தை ரோட் உள்ள நடந்தா தானே சைக்கிள் ரோட் நீங்க எடுத்தா இல்ல ஹோலன் பூரா சைக்கிள்ல போய் வரலாம். அதுக்குரிய ரோடு தனியா இருக்கு. முதல் மரியாதைவே இல்லக்கா. கார் வந்தா நிக்க வேணும். இந்த ரவுண்ட் அபவுட் இது இல்லையா, சைக்கிளுக்கு முதல் மரியாதை. ஆனா இது நேரம் நாங்க சைக்கிளை கண்டா இது பேரு குச்சி குச்சி கிச்சன் ஓடுதோட எப்படினாலும் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டோம். ஆனா அதான் உடல் ஆரோக்கியம்ன்றதையே நாங்க குறைவு எங்கள்ல பலர் அதை உணர்றது. அதாவது நிஜம் சொல்லி முடிக்கணும், உலகத்திலே உயர்ந்த மனிதர்களிடமும் கொலன் தான். கூடுதலா வரும். உயர்ந்து பார்த்து நிமிந்து பார்த்து தான் கயக்கணும் அவங்கள. அப்படியான ஒரு இது ஆள் நல்ல உயரமாக அவங்களுக்கு முட்டும் எல்லாம் ஒரு இதால வந்தா முட்டுமங்களுக்கு கதவாள் அங்க ஒருவர் இருந்தவர் எங்கட பிரைவிலிய நாங்க வந்த புதுசுல அவர்கிட்ட மகன் நல்லா சாப்பிடுவேன். இதால வரையில குனியம் வேணும். இந்த பிரியாணியில குனிஞ்சோன்னா வேற அதாவது இந்த கஷ்டமான வேலையாளம், தோட்ட வேலையாள், அதுகள் இதுகள், மற்ற நீச்சல் அப்படி 4 பக்கமும் கடல். அப்ப அந்த இதால வந்து அவங்க அந்த இதுகளை இதோண்டு செய்யறது இதுன்றது. வாணி வணக்கம். என்னத்துக்கு மன்னிக்கவும். என்னென்னால் எங்களுக்கும் அவங்களுக்கும், அதாவது அந்த காலத்துல நான் 84ஆம் ஆண்டு முதல் நெதர்லாண்ட்ஸுக்கு போனது. அந்த காலத்துல பாக்கல அந்த உண்மையிலேயே நாங்கள் அப்படியும் ஒரு 100 வருஷம் டச்சுக்கு கீழே நாங்கள் இருந்திருப்போம். டச்சின் அந்த கொலனிக்கெல்லாம் வந்து நாங்கள் இருந்திருப்போம். ஆனால் உண்மையிலே அந்த மற்ற நாட்டுக்காரர்களையும் பார்த்த இலங்கை மக்கள்ல வந்து அவங்க நல்ல பிரியமா இருந்து அரவணைச்சு எல்லாம் செய்தவங்க அந்த காலத்துல. பிறகு எங்கடையாக்கள் அந்த களவு இந்த களவு அப்படி போய் டிக்ளரேஷன் அதுகள் இதுகள் செய்துதான் ஓரளவுக்கு அந்த இதை டைப் பண்ணி கொண்டு வந்தது. மற்றும் அந்த 84ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்த இதுல வந்து இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 87, 88, 89 வருஷம் வரைக்கும் நல்ல ஸ்மூத்தா போய்கொண்டிருந்தது. இந்த ரிஃப்யூஜிஸை வந்து அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ் ரிஃப்யூஜிஸை வந்து அக்செப்ட் பண்றதுல நல்ல இருந்தது. ஆனா இந்த போல்ஸ் டிக்ளரேஷன் அதுகள் எல்லாம் செய்துதான் பிறகு அந்த எல்லாம் டைப் பண்ணி கொண்டு வர தோணுனேன். சரி, நீங்கள் ஓகே தொடர்ந்து கதைங்க. நானும் ஓகே போவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் மணி. ஏனண்டா டேவிட் என்ன சொன்னது, நாட்டுல கொள்ளையடிச்சிருந்தது தானே, பின்ன இங்க வந்து அதை வரவேற்று ஆக்களை வரவேற்று கொடுத்தவையாக்கும். நன்றி அண்ணா. இருக்கும் 100 வருஷம். வணக்கம். வாங்க நகுலவதி அவர்களே. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கதையுடன். சரியா, நன்றி. எங்கேயோ போய் எப்படியோ வந்து இப்படி வந்து நிக்கிறோம். அது ஊரை பற்றி வந்து இப்படியே வந்தாச்சு. இல்ல இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல சொல்றதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் யாழ்ப்பாணத்துல எது புள்ளி என்றாலும் அங்க போய் நிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பெறும். அங்கத்தை காலையில அங்கத்தை இதுகளை இப்ப போயில போல இருக்கு. நீங்கள் இப்ப போயில இப்ப போனா இவங்களே வந்தாங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி. என்ன சொல்லி இவங்களேன் வந்தாங்கன்ற மாதிரி ஒரு காலம் கொண்டு போற காசு எல்லாத்தையும் வச்சு தந்துட்டு செலவழிச்சு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு பிறகு சொல்றாங்களாம் என்னன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு பெரிய வாரமா இருக்கிறாங்க. எப்ப போவீங்களான்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டியும் தாய் தகப்பன் இருந்தா அக்கா ஒவ்வொன்றும் இருக்குத்தானே. இல்ல கொண்டு வந்து கொடுத்தபடினாலதானே இப்ப கடை அந்த பெரிய கிராண்டா ஓபன் பண்ணி முழுதும் எல்லா வசதிகளும் வச்சு அதுக்குள்ள நீங்க மைக்ரோவுக்குள்ள கூட சிக்கனை காட்டி சுட வச்சு சாப்பிடுற அளவுக்கு வந்திருக்கண்டா. எங்க இருந்து வந்தது இது? வெளிநாட்டவர்கள் வளர்க்கின வழக்கம். அந்த பழக்கத்துல அவர்கள் வச்சுக்கின அது காட்டுப்படுது. இங்க பாருங்க எப்படி ரோஸ் பண்ணி படுகுதாண்டு. அதுவும் விலைகளை பார்க்கணும். சர்வசாதாரணமா வாங்கி சாப்பிடுவார்களாம். எங்களுக்கும் திடீரென்று போத்திலும் பலகாரமோ இதோ உடனே கடையில வண்டித்தானே தாரது.
இல்ல இப்ப ஒரு மார்க்கெட் திறந்திருக்கு, ஒரு ஷாப் திறந்திருக்கணும், அதுல ஆனா அண்ணலே அது இல்ல. இப்ப மலிவாமண்டு சொல்லி நம்ம இப்ப அங்க போய் வந்த ஆக்களுக்கு இப்ப சரியான மலிவா இருக்காம ஒவ்வொரு போட்டிருக்கணுமா விலை அப்படி கூடவா இல்லையன்னு ஒரு ஆள் போட்டு கிட்டடியா போட்டு வந்த ஒரு ஆள் சொல்லிச்சது. நல்ல பெரிய ஆரம்பம் கடை அப்படித்தான் இது வந்து இருக்கும், எல்லா போட்டாரு. சாமானும் உண்மைதான் இருக்கண்டு. உண்மைதான். அன்றைக்கு ஒரு ஒரு 33 செல்லி இது வந்து ஜூஸ் போத்தல் வந்து அந்த கெல்லிஸில் போட்டிருக்கிறாங்க 290 ரூபாய். அப்ப நாங்கள் இங்கே எங்கட பார்த்தா €1 தான் முடியுது. அப்ப இங்க வந்து நாங்கள் அப்படி கொண்டு பண்றோம் சொன்னால் €2 €2.5 கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அது பின்னால டேட்டை பாருங்க அண்ணா ஒரு தரம். என்னங்கோ பின்னால டேட்டுகளும் பார்க்கணும், ஏன்னா டேட்டுகள்லாம் மாற்றி வைக்கிறார்கள இங்கே இருக்கா. அப்போ இங்கே இருக்க அங்கே சொல்லவா வேணும் திகதிகள்? இல்ல இல்ல நான் இப்ப இலங்கையில அந்த அந்த மாதிரி அந்த விலை மலிவா இருக்கின்றது நாங்கள் கொம்பே பண்ணி பார்க்க. இல்ல விலை மலிவு தான். ஆனா நீங்க திகதியும் பின்னால டேட்டா பார்க்க வேணும். எல்லாம் மாத்தல் நடக்குதான், சுத்த மாத்துத்தான் எல்லாம். அது நேரத்தோடைய இங்க எங்கடையாக்கள் இந்த டேட் மாத்துறதுல எங்கடையாக்கள் தான் அகிலாடிகள் இங்கே இடமே இருக்காம் டேட் மாத்துறதுக்கண்டு. கொண்ட வேன்ல சாமான்களை போட்டுட்டு கடகரண்டு கரெக்ட் போட்டு கடகரண்டு போட்டு வந்தாருலாம் என்ன பாருங்க. அப்ப மக்கள் கட்டுற வேலை உங்களுக்கு லாச்சப்பிள்ள வந்து எத்தனையோ பேர் 40,000 50,000 கட்டினவை இருக்கணும். இங்க மாவுக்கு மாத்தி அதுக்கு மாத்தி கடலைக்கு மாத்தி அரிசிக்கு மாத்தி பொழுதுக்கு இப்ப பேக்குக்கு மேல டேட்டா கூட என்னண்டா அதை மாத்தல இப்ப ஒட்டினா தானே கலட்டி மாத்தம். இன்றைய நாளில தவக்காலத்துல இது ஒரு சிந்தனையாக எத்தனையோ விடயங்களை பற்றி ஆராய்ச்சோம் பார்த்தோம். நன்றி, இறைவனுக்கு நன்றி சொல்லி பூசைக்கு போகணும். நன்றியோடு விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. நன்றி வணக்கம். ஏன் ராஜினியக்கா அந்த ஒரு இது ஒன்று இருக்கு குழு மாதிரி அப்படியே வச்சு இழுத்து போட்டு அப்படியே திரும்ப போய் செய்கிறதா என்ன செய்தவனுக்கு திரும்ப அதை எடுக்கிற அப்படி எல்லாத்துக்கும் தான் இப்ப வந்திருக்குது விஷயங்கள் முழுதுக்கும். சில ஏனென்றா சிலவே அப்படித்தான் நினைக்கிறேனே. நாங்கள் புதுசான்னுட்டு வேண்டி வைக்கிறோம், சில இதுக்கு பழுதா போகுதாண்டா. அப்ப நீங்க சொல்ற சரியாத்தானே இருக்கு பழு செய்வாரு. அதை இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், அப்புறம் சாப்பிட்டு போக்குள்ள தான் நீங்கள் சில இதுகளை பாருங்கோ, அது அப்படி தெரியும். அந்த இது மாதிரி வரும், அந்த மாவுக்குள்ள ஒட்டுற இந்த ஊரில் வரும் அந்த பழுதான இது அது வந்து செய்யணும். ஆனால் பார்த்தா டேட்டு 2 வருஷம். என் மீனையே செத்த மீனுக்கே 5 வருஷம் இருக்கല്ലോ. அதுகள் வேண்டக்கூடாதான் உண்மையில. அந்த மீன் அதுகள் இதுகள் பலசரக்கு சாமான் ஓரளவுக்கு ஓகே. இப்ப மிளகுகள் அதுகள்ட்ட கொஞ்சம் கிடக்கும் பிரச்சனை இல்லையா அவன் சொல்லுவாங்க. இங்க சில பேர் என்ன செய்யக்கூடாது, தங்கச்சி சொல்லுவா அக்கா சவரிசி டேட் போயிட்டு இது டேட் போயிட்டு நான் விசா கொண்டு வா வெந்தியம் சவரிசி இதுக்கெல்லாம் ஊர்ல எல்லாம் நீங்க எல்லாம் அம்மாவே பார்த்து தானே செய்தவே. மாவுக்குள்ள புழுவெல்லாம் விரைக்க அரிசி சாப்பிட தெரியாது. இதுக்கான நான் சில கொண்டு வந்துருவேன். அந்த இப்ப இறைச்சி மீன் சொன்ன மாதிரி அதெல்லாம் கூடாது. ட்ரையானதுகள் எல்லாம் இப்ப அரிசி ஒண்ணு எல்லாம் சொல்லி நீங்க பிள்ளைகள் சொல்லிச்சதுகள் நான் உடைக்காம விட்டேன். எங்களுக்கு சாமான் கொண்டு தருவீங்க வியாழக்கிழமையில. அதுல ஜோக்கெட் கொண்டு வந்தா சில நேரம் இண்டைக்கு மட்டும் இருக்கும். நான் இண்டைக்கு இருந்தா நான் உடனே அதை சாப்பிடுவோம். சில நேரம் வாரக்கிழமை மட்டும் இருக்கும், சில நேரம் 2 நாள் முந்தியும் இருக்கும். நான் அதை பயத்துல சாப்பிடுறேன். இல்லை நான் இங்க இருந்து பிள்ளைகள் சொல்லிச்சதுகள் உடைக்காம இருந்தா ஒரு உள்ள பாவிக்கலாம். நாங்கள் அதை அப்படியான உடைக்காம இருந்தா பாவிக்கலாம். இப்ப உடைச்சாலும் உங்களுக்கு 4 நாள் டேட் இருந்தாலும் உங்களுக்கு சைட்டால இருந்து பூஜனம் அப்படியே தெரியும். அதை பார்த்து பாவிக்கலாம். அதை சொல்லி இல்ல சின்ன ஜோக்கெட் அந்த பல ஜோக்கெட் அப்படி சின்னதா அதை உடனே சாப்பிட போட்டு விஷயத்தை பார்க்க வேண்டியது. 2 நாளைக்கு முந்தி அப்படி இருந்ததுன்னா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லுவார் வை அது நான் சாப்பிடுவேன். அது சில சாப்பாடு அந்த இறக்கி சாப்பிடக்கூடாதான் கொஞ்சம் அந்த இதுதான் புளிச்ச ட்ரையானதுகள் இந்த பிரெட் கிரம்ஸ் இந்த இதுகள் எல்லாம் பாவிக்கலாம். அதெல்லாம் நான் மற்றதளவு பாக்குறேன். நீங்க எல்லாரும் என்னதை சொன்னாலும் இந்த சீரம் வெந்தயம் அந்த நமக்கட சாமான்கள்ல சொன்னா நீங்க நானும் பாக்கல. அது வருஷக்கணக்கா கிடக்கு கிலோ கிடக்கல பழுதாக மாட்டாது. அது சுவத்த பச்சை பண்ணி இருந்தா அது பழுதாகாம இருக்கும். அது பிரச்சனை. சுவத்த பச்சை 2024 12ஆம் மாதத்தோட முடிஞ்சது. அப்ப நான் இங்க ஒரு எங்களுக்கு அந்த பெரிய பேக் தேவையில்லை. இப்ப நான் செய்யறதும் இல்லை, எனக்கு இன்னொரு போத்தல போட்டதும் இருக்காண்டு. ஆனா அவை சொல்லி நம்ம அது இப்போ நிறம் மாறி இருக்கா இதாண்டா நான் உங்களுக்கு பிடிச்ச இடங்க எல்லாம் அடி விடுங்க. ஏன்னாண்டா சிலதுக்கெல்லாம் பார்க்கணும். சரி பொறிச்சலுக்குள்ள போவோம். நாளுக்கான பொறிச்சல் என்னன்னு சொல்லுங்க.